Hello viewers, welcome to today's lesson. இன்னைக்கு நம்ம லெசன்ல numerical differentiation பார்க்க போறோம். சரிங்களா? நாம இதுக்கு முன்னாடி for the given set of data we can find a polynomial curve y equal to f of x passing through n plus 1 ordered paths. இது நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? x y டேட்டாஸ் கொடுத்தாங்கன்னா a polynomial curve எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு நம்மளுக்கு படிச்சிருக்கோம். சரிங்களா? So we use Newton's forward difference and backward difference formula to find y at given value of x. இல்லையா? We know Newton's forward difference formula and backward difference formula. நம்மளுக்கு வந்து given set of datasல beginning pointல நம்ம வந்து y கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? forward யூஸ் பண்ணுவோம். At the end of the data நம்மளுக்கு வந்து given set of datasல end pointsல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்வோம்? backward difference formula யூஸ் பண்ணுவோம். இல்லைங்களா? நமக்கு இப்போ என்ன செய்யணும்? derivative of the given function கண்டுபிடிக்கணும். சரிங்களா? derivative நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்மளுக்கு வந்து y is a function of x. y is a function of x, that is if we have a polynomial then we can differentiate it with respect to x. இல்லையா? differentiation நம்ம என்ன செய்வோம்? with respect to x ல differentiate பண்ணா we get the derivative and எந்த பாயிண்ட்ல வேணும்னு அதுல substitute பண்ணா நமக்கு we get the derivative of that function. இல்லையா? so what we are going to do to find the numerical differentiation by applying Newton's difference interpolation formula. Newton's forward interpolation formula வை நம்ம என்ன செய்ய போறோம்? இதை வந்து differentiate பண்ண போறோம். சரிங்களா? this is interpolation formula. using this formula we can find a polynomial curve. இல்லையா? இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம்? with respect to u differentiate பண்ண போறோம். we need dy by dx. இல்லையா? நமக்கு வந்து dy by dx வேணும். dy by dx நம்ம எப்படி எழுதலாம்? dy by du into du by dx ன்னு எழுதலாம். சரிங்களா? so what is u? u is x minus x naught by h. இல்லையா? நம்மளுக்கு நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலாவில் u நம்ம என்ன எடுத்திருப்போம்? x minus x naught by h. now du by dx இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 1 by h. இல்லையா? ஸோ du by dxன்ற பிளேஸில் 1 by h சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு into dy by du. சரிங்களா? dy by dx is nothing but that is the derivative of y with respect to x. y is a function of x. இல்லையா? so dy by dx அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்? 1 by h into dy by du. சரியா? 1 by h into dy by du. இந்த dy by du நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? we are going to differentiate Newton's forward interpolation formula. இந்த ஃபார்முலாவை with respect to u நம்ம differentiate பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இங்கே வந்து என்ன ஆகும்? 1 இன்ட்டு டெல் ஒய் நாட் ப்ளஸ் யூ இன்ட்டு யூ மைனஸ் 1. இது என்ன வரும்? யூ ஸ்கொயர் மைனஸ் 2u. இல்லையா? ஸோ யூ ஸ்கொயர் மைனஸ் 2u என்ன? 2u மைனஸ் 1. இல்லையா? ஸோ 2u மைனஸ் 1 by 2 டெல் ஸ்கொயர் ஒய் நாட். இது வந்து தேர்ட் டேர்ம் u இன்ட்டு யூ மைனஸ் 1 இன்ட்டு யூ மைனஸ் 2 by 3 ஃபேக்டோரியல். அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் we will get 3u square minus 6u plus 2 by 6 del cube y naught. so this is the derivative of y with respect to x. சரிங்களா? இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு we know to find del y naught del square y naught இதெல்லாம் டிஃபரன்ஸ் டேபிள் போட்டோம்னா நம்மளுக்கு இதெல்லாம் கிடைச்சிரும். இல்லைங்களா? so this formula will help us to find the derivative of the given function at general x, that is at any value of x we have to use this formula. சரிங்களா? அந்த x வந்து அந்த இன்டர்வல்ல நம்மளுக்கு எங்க இருந்தாலும் பரவாயில்ல, that x has to lie in between that interval. சரியா? x may be anything in between that interval, then we can apply this formula. சரிங்களா? இப்போ அந்த x வந்து நம்ம இனிஷியல் பாயிண்டா எடுத்துக்கிட்டோம்னு வெச்சுக்கோங்களேன். x equal to x naught x equal to x naught அப்படின்னு எடுத்தா u என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இல்லைங்களா? அப்போ இந்த ஃபார்முலாவில் u equal to 0 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? the formula reduces to
1 by h இங்கே வந்து u equal to 0 போட்டோம்னா 1 by h del y naught minus del square y naught plus 1 by 3 del cube y naught ஆகிடும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு given set of dataல at the initial pointல நம்ம வந்து derivative of the function கண்டுபிடிக்கிறோம்னா we have to apply this formula. அதாவது 1 by h del y naught. If u equal to 0, we are finding the derivative of the given set of data at the initial point. அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன வரும்? 1 by h del y naught minus 1 by 2 del square y naught. The formula is this. சரிங்களா? Similarly, for the second derivative and third derivative at x equal to x naught, that is u equal to 0. When u is 0, we have to apply this formula 1 by h square del square y naught minus del cube y naught plus 11 by 12 del to the power 4 y naught. Similarly for the third derivative. சரிங்களா? Now if we are asked to find the derivative of the function at the end point, சரிங்களா, or at the end of the table, நம்ம என்ன செய்வோம்? Newton's backward interpolation formula to find y for the given x at the end of the table. டேபிளுக்கு வந்து எண்டில் ஏதாச்சும் நம்ம வந்து இன்டர்போலேஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்வோம்? பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் இல்லையா? பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா இஸ் yn plus v இன்ட்டு இங்கே என்ன வரணும்? del yn plus v into v plus 1 by 2 factorial. This is Newton's backward difference formula. ஸோ இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம மறுபடியும் வந்து with respect to v இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா that is dy by dx. dy by dx equal to dy by dv into dv by dx. Similarly, we know v is equal to x minus xn by h. இல்லையா? அப்போ dv by dx என்ன வரும்? 1 by h வரும் into dy by dv. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் with respect to v. So dy by dx equal to 1 by h into dy by dv. With respect to v இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? del yn, that is backward, del yn into 2v plus 1, 2v plus 1 by 2 fact 2 into del square yn plus 3v square plus 6v plus 2 by 6 del cube yn. Okay, இந்த backward difference, that is in the backward derivative formula நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்னா we have to find the derivative of y at the end of the table. சரிங்களா? டேபிளில் நம்மளுக்கு வந்து end வேல்யூவில் ஏதாச்சும் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும்னா that is the value lies between the interval அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ எப்படி நம்ம ஃபார்வர்ட் பார்த்தோமோ அதே மாதிரி தான். சப்போஸ் if you want to find the derivative of the function at the end pointலே நம்மளுக்கு வந்து டெரிவேட்டிவ் வேணும் அப்படின்னும் போது we have to apply use this formula, that is v becomes 0 இல்லையா? இப்போ end point நம்ம சூஸ் பண்ணும்போது v என்ன ஆகிடும்? v equal to 0 ஆகிடும். v equal to 0 ஆகிடும் போது இங்கே இதில் எல்லாத்துலேயும் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஃபார்முலா என்ன ஆகிடும்? 1 by h del yn plus 1 by 2 del square yn plus 1 by 3 del cube yn இதாகும். சரிங்களா? இதே மாதிரி நம்ம எப்படி வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபார் ஃபார்வர்டு கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபார் பேக்வர்ட் அண்ட் திஸ் இஸ் த தேர்ட் டெரிவேட்டிவ். சரிங்களா? இங்கே வந்து சைன்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இதில் எல்லாமே பாசிட்டிவ் வரும். இங்கே எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன வரும்? பாசிட்டிவ் வரும். சரிங்களா? நம்மளுக்கு வந்து நியூட்டன்ஸ் பேக்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா தெரிஞ்சாவே we can easily understand the formula for the derivative. சரிங்களா? இந்த ஃபார்முலாலாம் நம்ம எதுலேருந்து எடுத்துகிட்டு வரோம்? நியூட்டன்ஸ் பேக்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா தான் டெரிவேட்டிவ் ஃபார்முலா நம்ம கொண்டு வரோம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். The population of a certain town is given below. Find the rate of growth of the population in 1931, 1941, 1961 and 1971. சரிங்களா? இப்போ இங்கே வந்து we have to find the rate of growth. The data is years, that is x, and population கொடுத்துருக்காங்க. சரிங்களா? Now as usual we have to frame the difference table. Difference table எப்படி போடுறது நம்மளுக்கு தெரியும். For the given data we have to frame the difference table. Now we have to find the rate of growth of population for the year 1931. சரிங்களா? 1931 அப்படின்றது given dataல that is the initial point. சரிங்களா? ஸோ இனிஷியல் பாயிண்ட் அதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
இல்லைங்களா? ஸோ இனிஷியல் பாயிண்ட்டில் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பை ஹெச், இங்கே ஹெச் இஸ் ஈக்குவல் டு 10 இல்லையா? அப்போ யூ என்ன ஆகும்? யூ ஈக்குவல் டு 0 ஆகிடும் இல்லையா? யூ ஈக்குவல் டு 0. So u is 0. Yes. So u becomes 0. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன ஆகிடும்? dy by dx at x equal to 1931 இல்லையா? So what is u? u equal to 0. This is u. u equal to 0. u 0 ஆயிடுச்சு இல்லையா? So the formula is 1 by h del y naught because this is initial கண்டுபிடிக்கிறோம். So we have to use Newton's forward derivative formula. சரியா? 1 by h del y naught minus 1 by 2 del square y naught plus 1 by 3 del cube y naught minus etc. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம டிஃபரன்ஸ் டேபிளில் இருக்கிற del y naught, இப்போ டிஃபரன்ஸ் டேபிளில் நம்ம மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கணும் இல்லையா? இதுதான் என்ன நம்மளுக்கு del y naught, del square y naught, del cube y naught. This is del y naught, del square y naught, del cube y naught, del power 4 y naught. இது எல்லாம் கொண்டு வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் we get the solution as 2.36425. சரிங்களா? Now we have to find the rate of growth of population for the year 1941. சரிங்களா? 1941 அப்படிங்கிற இந்த இயரை நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிற செட் ஆஃப் டேட்டாவில் நம்மளுக்கு இன்பிட்வீன் வருது இல்லைங்களா? 1941. அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? நம்ம நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலாவை டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா? அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணோம் 1941க்கு. That is 1 by h del y naught 2u minus 1 by 2 del square y naught plus this term. சரிங்களா? இதை யூஸ் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது? you will get 1.83775. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் you will simply get the answer. சரிங்களா? அதனால் நான் எதுவுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போடலை. You can check the answer calculating using calculator. இதை வந்து செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் அட் 1941. தட் இஸ் 1.83775 வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 1961. we have to find the derivative at 1961. 1961 நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா end of the table 1961 இருக்கு இல்லையா? ஸோ we have to use Newton's இந்த இன்டர்வலில் in between இருக்கு இல்லையா? ஸோ we have to use Newton's backward interpolation ஃபார்முலாவை யூஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இல்லையா? அதை இங்கே வந்து யூஸ் பண்ணணும். அந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணணும். dy by dx equal to 1 by h del y naught plus 2u minus 1 by 2 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். நியூட்டன்ஸ் பேக்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலாவை டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்மளுக்கு இது கிடைக்குது இது இல்லையா? அட் 1961. And finally we have to find the derivative at 1971. 1971 அப்படின்றது end point. டேபிளில் given set of datasல நம்ம பார்க்கலாம் என்ன இருக்குது? end point இல்லையா இது? இப்போ end pointல நம்மளுக்கு கிடைக்கிறதுனால v என்ன ஆகிடும்? v 0 ஆகிடும். ஸோ v 0 ஆயிடுச்சுன்னா the formula reduces to 1 by h v equal to 0. So the formula reduces to 1 by h del y naught del yn plus 1 by 2 del square yn plus 1 by 3 del cube yn plus 1 by 4. சரிங்களா? இது வந்து என்னது? This is Newton's backward interpolation formulaவை v equal to 0 ரெடியூஸ் ஆகி கிடைக்கிற ஃபார்முலா நம்மளுக்கு இது இல்லைங்களா? இப்போ del yn del square ynலாம் நம்ம வந்து டிஃபரன்ஸ் டேபிளில் கீழே இருந்து பார்க்கணும். கீழே இருந்து இங்கே நான் ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். கீழே இருந்து வரணும் இதெல்லாம். This is del yn, del square yn. இதுதான் del yn, del square yn, del cube yn, del to the power 4 yn. இது எல்லாம் கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3.10525 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம
numerical differentiation for the given set of data நம்ம வந்து derivative at different points கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ராப்ளம்லாம் கால்குலேட்டரில் போட்டு ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து நியூட்டன்ஸ் பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா படிச்சிருக்கோம். சரிங்களா? அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர்றது தான் நம்மளுக்கு என்னது டெரிவேட்டிவ் ஃபார்முலாஸ். அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் வருதான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். If you like my video, please share and subscribe to my channel. Thank you, students. Meet you in the next video.